எங்களோட புதிய தயாரிப்பு ஹேருக்காக ப்ரோட்டீன் என்ரிச்டு ஹேர் கிளென்சர் ப்ளஸ் இட் இஸ் அ சப்ளிமெண்ட் ஃபார் ஷாம்பு. இது உபயோகப்படுத்துறது எப்படி, இதோட பலன்கள் என்ன, நிறைய பேர் கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கு. ஃபீட்பேக்கில் காமெண்ட்ஸில் வர கேள்விகளுக்கான பதில் தான் இந்த வீடியோ. முதல்ல இதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது இப்போ நம்ம பார்ப்போம். அதுக்கும் முன்னாடி இதை யூஸ் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் தலைமுடியை நீங்கள் செட் பண்ணிக்கிறது எப்படிங்கிறது இப்போ நான் சொல்கிறேன். முதல்ல நீங்கள் எண்ணெய் இருந்தாலும் சரி எண்ணெய் இல்லைனாலும் சரி இதை உபயோகப்படுத்துறதுக்கு முன்னாடி தலைமுடியை நல்லா எண்டு வரைக்கும், வெதர் இட் இஸ் எ பாய், கேர்ள், மேல், ஃபீமேல், மென், விமன், எந்த ஏஜ் கேட்டகரினாலும் அவங்க செய்ய வேண்டியது தலைமுடியை நல்லா எண்டு வரைக்கும் கோம் பண்ணி லைன்ஸ் இருந்தால் லைன் எடுத்து வாரிக்கிறது, இது மாதிரி டவுன்வர்ட்ஸில் வாரி செட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா தான் இந்த பவுடரை எப்படி நம்ம உபயோகிக்கிறது, எதை மாதிரி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ப்ரோட்டீன் என்ரிச்டு ஹேர் கிளென்சர் வச்சுருக்கேன் இல்லையா, இதில் நீங்கள் ஒரு மேலான ஒரு டீஸ்பூன் கூட போதும். இல்லைன்னா இப்போ நான் இங்கே ஒரு 3 டீஸ்பூன்ஸ் போடுறேன். ஒரு நல்ல முடி இருக்கிறவங்களுக்கு 3 டீஸ்பூன்ஸ் வேணும். ஒரு கேர்ள்ஸ்னால் ஒரு நிறைய தலைமுடி இருக்கிறவங்க ஆர் அவங்க கண் அளவில் அவங்களுக்கு தேவையான அளவில் அந்த மாதிரி அவங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 3 டீஸ்பூன்ஸ் இங்கே போட்டிருக்கேன். இதை எப்படி கலக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் வார்ம் வாட்டர் இல்லை ஹாட் வாட்டர், இது ஹாட் வாட்டர். ஸோ இப்போ நம்ம இந்த வாட்டரை வெட்டுக்கிறோம். இதில் முதல்ல நீங்கள் இதில் நல்லா நைஸாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த வாட்டரை விட்டு நிறைய பேஸ்ட் மாதிரி திக்காக பண்ணாதீங்க, கொஞ்சம் டைல்யூட்டடாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம நல்லா கலந்து, திக்காக இருந்ததுன்னா உங்களுக்கு தலை முடியில் ஒட்டிக்கும், அதுக்கப்புறமா அது அலசுறது எல்லாமே ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ மேக் இட் டைல்யூட்டட் வே. ஸோ இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ ஆட் சம் மோர் வாட்டர் ஆட் பண்ணி இதை நல்லா நம்ம கையால் எடுத்து நல்லா க்ளீனாக வாரி வச்சிருக்கிற தலை முடியில் இதை அப்ளை பண்ண போகிறோம். இதை அப்ளை பண்ணுறதுனால என்ன பலன் கிடைக்கும் நம்மளுக்கு? மெயினாக இது நீங்கள் கலக்கும் போதே உங்களுக்கு இந்த ப்ரோட்டீன் என்ரிச் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் இல்லையா, இந்த வாசனை, அதாவது இந்த கடலைப்பருப்பு, பயறு, இந்த வாசனை எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுக்கு மேலே இதில் இருக்கிற வெட்டி வேர், வெந்தயம், நிறைய பூக்கள் இதெல்லாமா சேர்ந்து ஒரு ரேடியன்ஸ், ஒரு அரோமா இருக்கும். நவ் இதை எடுத்துட்டு இப்போ நம்ம தலையில் யூஸ் பண்ணிக்கிறது எப்படி அப்படின்னா, இதை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இது மாதிரி கையால் எடுத்து பார்த்து யூ ஸ்டார்ட் அப்ளையிங் ஃப்ரம் த ஸ்கேல்ப். நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தலைமுடியெல்லாம் நல்ல தேங்க. இப்போ நான் என்னோட கையில் தேய்ச்சி காமிக்கிறேன். கீப் ஆன் கிவிங் சர்க்கிள்ஸ், தென் ஆட் சம் வாட்டர் டு த ஹேர். இப்போ நான் என்னோட கையில் விட்டுக்கிறேன். நல்லா அப்படியே தேய்ச்சின்னு இருக்கும்போதே யூ வில் கெட் த ஜெல். அந்த ஜெல் என்னன்னா வெந்தயம், நம்மளோட பூக்கள், இதெல்லாமா கொடுக்குற ஒரு அரோமா, ஒரு அந்த குழகுழப்பு தன்மை, இது எல்லாமே உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஷாம்பூ லைக் ஃபீல். ஷாம்பூவை நம்மளுக்கு கிடைக்கலையான்னு நினச்சி தானே இத்தனை வருஷமாக நீங்கள் வேறு எந்த இதையும் ஆக்செப்ட் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ ஷாம்பூ லைக் ஃபீல் கிடச்சி தலையை நல்லா தலைமுடி பூரா, அதாவது ஸ்கேல்ப் எல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தேய்ச்சி வாஷ் பண்ணும் பொழுது வாட் யூ வில் கெட் இஸ் நல்ல அந்த வேர்க்கால்கள், ஸ்கேல்ப்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் இருக்கிற டெபாசிட்ஸு அது எல்லாமே போய் நல்ல நியூட்ரியன்ட்ஸ் அதுலேயே இருக்கும். நியூட்ரியன்ட் வேல்யூவோட அதை நிறுத்தி இது கிளென்ஸ் பண்ணும். கிளென்ஸ் பண்ணி முடித்த உடனே பார்த்தா உங்களோட முடியல ஒரு 3-4 ஃபாலிக்கிள்ஸ் இருந்த இடத்துல கொஞ்ச நாள் நீங்கள் யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது சடனாக 5-6 follicles வரும். This is how it makes the density of the hair. So இந்த
அடர்த்தி டென்சிட்டி அப்படிங்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய வந்து வரப்பிரசாதம் தான் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன். ஸோ நீங்க தினமும் உபயோகப்படுத்தினாலும் தெர் இஸ் நோ டேமேஜ் ஃபார் யுவர் ஹேர். ஸ்கேல்ப் ஒன்றும் டேமேஜ் ஆகாது. ஆல்டர்னேட் டேஸ் உபயோகப்படுத்தினாலும் டேமேஜ் ஆகாது. எண்ணெயை தேய்ச்சிண்டு உபயோகப்படுத்தினாலும் கிளென்ஸ் ஆகும். எண்ணெய் இல்லாம நீங்க தேய்ச்சிண்டாலும் உங்களோட ஸ்கேல்ப் கண்டிஷனிங்கா இருக்கும், நியூட்ரியன்ட் வேல்யூஸ் இருக்கும், பிளஸ் மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட் இருக்கும். இது எல்லாமா சேர்ந்து முடி வளர்ச்சியும் வரும். எந்த பிரச்சனையும் டாண்ட்ரஃப் அந்த ஸ்கேலிங் எதுவுமே இருக்காது. நீங்க ஹாப்பியா உங்களோட முடிய செஷன் ஷோ. என்னோட ஹேண்ட்ஸ்ல வந்து ஐ கேன் ஃபீல் த ஜெல். இதே மாதிரியான ஜெல் லைக் ஃபீல் உங்களோட ஸ்கேல்ப்ல கிடைக்கும்போது ஸ்கேல்புக்கு வந்து எந்த அளவு எஃபெக்டிவா இருக்கும், அது வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம கூலா காமா ரேடியன்ஸோட the whole system goes very happy and stress free. அடர்த்தியான முடியை கொடுத்து மீண்டும் வளர்ச்சியை தொடர்றது அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் லெவலையும் கண்ட்ரோல் பண்ணும். இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ ஹாவ் கவர்டு என்னோட ஃபீட்பேக்ல காமெண்ட்ஸ்ல வந்த எல்லா கேள்விகளுக்கும் நான் இதுல பதில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்பவும் உங்களுக்கு சில பேருக்கு ஏதான டவுட் இருந்ததுன்னா யூ ஆர் ஆல் வெல்கம். எனக்கு வந்து காமெண்ட்ஸ்ல பண்ணீங்கன்னா நான் வந்து எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவேன்.